தமிழக சட்டமன்ற தேர்தல் தேதி இன்னும் 10 நாட்களுக்குள் அறிவிக்கப்பட உள்ளது. இதனையடுத்து தேர்தல் பணியை அரசியல் கட்சிகள் தீவிரப்படுத்தியுள்ளன. அந்த வகையில் கூட்டணி, தொகுதி பங்கீடு, வேட்பாளர் தேர்வு ஆகியவற்றில் கவனம் செலுத்த தொடங்கியுள்ளது. இதன் காரணமாக தமிழக அரசியல் களம் சூடுபிடிக்கவும் தொடங்கியுள்ளது. இதன்படி தமிழகத்தில் மீண்டும் ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்ற திட்டத்தோடு அதிமுக, பாஜக கூட்டணி செயல்பட்டு வருகிறது. திமுகவிற்கு எதிராக வலுவான கூட்டணியை உருவாக்கும் வகையில் பாமக, அமமுக, தமாக, ஐஜேகே உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை இணைத்துள்ளது. நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் கால் வைத்த பாஜக தமிழகத்தில் மட்டும் தவித்து வருகிறது. எனவே 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் குறைந்தது இரட்டை இலக்கத்தில் சட்டமன்றத்திற்குள் செல்ல திட்டமிட்டுள்ளது. இதன் காரணமாக பாஜக மூத்த தலைவர்கள் தமிழகத்தை குறிவைத்து சுற்றுப்பயணம் செய்து வருகின்றனர். அந்த வகையில் பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷா தமிழகத்தில் தொடர் சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டு வருகின்றனர். இதன்படி கடந்த மாதம் பிரதமர் மோடி தமிழகம் வந்த நிலையில் இன்று மீண்டும் 2 நாள் பயணமாக தமிழகம் வரவுள்ளார். இன்று மாலை டெல்லியில் இருந்து சென்னை வரும் பிரதமர் மோடிக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது.